எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கி தலைப்பு, ஜாதகத்தில் குமார் ஐயா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, வெளிநாடு செல்வதற்கு 3-9 தான் முக்கியம். ஆனால் ஆதித்யா குருஜி 8-12 சுபத்து வச்சு உருட்டுறாரு பரட்டுறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 18,000 மாணவர்கள் இருந்தாங்க. அப்புறம் 12,000 ஆனாங்க. இப்போ கிட்டத்தட்ட 8,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட 300 மாணவர்கள் வெளிநாட்டில் இருந்து தான் அவர்கிட்ட படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த 300 பேருக்குமே அந்த 8-12 சுபத்துவம் தான் வேலை செய்யுது. ஐயா, நீங்கள் சொன்ன 8-12 சுபத்துவனால தான் நான் இங்கே நிரந்தரமாக இருக்கேன், குடியுரிமை வாங்கியிருக்கேன், 20 வருஷமாக இருக்கேன், 15 வருஷமாக இருக்கேன், 25 வருஷமாக இருக்குன்னு அவங்களே சொல்கிறாங்க. இது அதாவது நான் குருஜி ஐயா மாணவர்களுக்கு சொல்லிக்கிறது. யார் என்ன சொன்னாலும் நீங்கள் அதை காதில் வாங்கிக்கிடாதீங்க. ஏன்னா பலவிதப்பட்ட ஜாதகம் இருக்குது. அவர் பாரம்பரிய ஜாதகத்தை எடுத்து தான் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, சத்தியமாக எனக்கு தெரியாததை நான் சொல்லி கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த பிறவியில் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லி கொடுக்காம போனால் இந்த பிறவியில் வாழ்ந்ததுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இது 1000 வருஷமாக நிலச்சி நிற்கும். எனக்கு அடுத்து வர்ற மாணவர்கள் இதை கடைப்பிடித்து அவங்களும் என்னை மாதிரி ஆன்லைனில் பாடம் எடுத்து நிறைய ஜோதிடர்களை உருவாக்குவாங்க. ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் இருக்கிற மாதிரி கண்டிப்பாக ஒரு நாள் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இவர் 2 உதாரண ஜாதகங்களை வேற போட்டாருங்க. என்ன சொல்கிறாரு, 3ஆம் இடம் குறுகிய பயணத்தை குறிக்குது, 9ஆம் இடம் அதாவது உயர்கல்வின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நெடுந்தூர பயணம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி 12ஆம் இடத்துலையும் வெளிநாட்டையும் சொல்கிறாரு. ப்ளஸ் சிறைவாசம், மருத்துவமனையில் அட்மிட் பண்ணுறது, இதெல்லாம் சில கெட்டதும் சொல்கிறாரு, சில நல்லதும் சொல்கிறாரு. ஆனால் முக்கியமாக இந்த 3-9 பிரதானமாக வச்சு தான் 2 ஜாதகத்தை சொன்னார். ஆனால் அவர் சொன்ன 2 ஜாதகங்களும் ஒருத்தர் போவார், 3 மாதம் பிஸ்னஸ்க்காக இருப்பார், திரும்பி இங்கே வந்துடுவார். பழையபடி போவார், 3 மாதம் இருப்பார், திரும்பி வந்துடுவார். அவருடைய ஜாதகத்தில் 12ல் வேறு சனி. 12ல் சனி இருந்தாலே வெளிநாடே போக முடியாது, போனால் திரும்பி தான் வரணும். பணம் கட்டியிருந்தாலும் அந்த பணம் போயிடும். சரியா? குறுகிய பயணம், நெடுகிய பயணம், போவாங்க வந்துடுவாங்க. ஆனால் நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க. நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னா இந்த 8-12 சுபத்துவமாக இருக்கணும். அப்படின்னா தான் நிரந்தரமாக இருக்க முடியும். இப்போ நீங்கள் கேட்பீங்க, 8ங்கிறது துர்ஸ்தானமே சார், அப்படி எப்படி சார் வெளிநாட்டில் போக முடியும் அப்படின்னு கேட்கலாம். பாருங்கள், 8 கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸு, அசிங்கம், கேவலம். இது அந்த தசை வரும்பொழுது அந்த ஜாதகருக்கு செய்யும். எப்போ செய்யும்? அது பாவத்துவமாக இருந்தால் செய்யும். இங்கே சுபத்துவமாக இருந்தால் கண்டிப்பாக செய்யாது. அவரை வெளி மாநிலமோ வெளிநாடோ போக வச்சு சம்பாதிக்க வைக்கும். வெளிநாடுன்னு என்னங்க? பரதேச வாழ்க்கைங்க. இப்போ ஒன்றும் வேணாங்க, 100 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க. 1000 பேரில் 10 பேர் தாங்க வெளிநாடு போயிருப்பாங்க. வீட்டில் யாராவது இறந்து போயிட்டாலும் கூட அதை பார்க்க கூட வர முடியாது, கருமாதி கூட வர முடியாதுங்க. ஏன்னா கப்பலில் தாங்க வர முடியும். 20 நாள் ஆயிருங்க. இப்போ தான் நவீன முறையில் எத்தனையோ ஹெலிகாப்டர் போன்ற வசதியான இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. நினச்சா 3 மணி நேரத்தில் இறங்கலாம், 4 மணி நேரத்தில் இறங்கலாம். இறந்த உடலையும் பார்க்கலாம், கர்மாதியை முடிச்சுட்டும் போகலாம். அதனால் காலத்துக்கேற்ப ஜோதிடம் மாறிக்கிட்டே வருது. முன்னாடி என்ன பண்ணாங்க, விவசாயம் ஒருத்தர் பண்ணுவார், ஒருத்தர் ஏதாவது கடை வச்சுருப்பார், ஒருத்தர் ஹோட்டல் வச்சுருப்பார்,
ஒருத்தர் எங்கேயாவது முதலாளியாக பிஸ்னஸ் பண்ணுவார். இதை தவிர வேறு எதுவுமே இல்லைங்க. ஏன்னா யாருமே அங்கே அப்போ படிக்கலைங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போ இந்த 2K கிட்ஸ் வந்ததுக்கு பிறகு வருமானம் எங்கே இருக்குதோ அங்கே தான் தேடி போகிறாங்க. சரி, எல்லோரும் போய் நினச்சி ஜெயிச்சிட்றாங்களா? கண்டிப்பாக இல்லை. 8-12 சுபத்துவம் இருக்கும். இங்கே பாருங்க, இவர் உதாரண ஜாதகம் போட்டிருக்கேன். 26/9/1978 12:20 PM சாத்தூரில் பிறந்த ஜாதகம். தனுசு லக்னம், லக்னாதிபதி இங்கே உச்சம். அவர் சந்திரனோட தான் சேர்ந்திருக்கார், தேய்வரை சந்திரனோட தான் சேர்ந்திருக்கார். இங்கே குருவே வலுவாக இருக்கார், 8ஆம் இடத்துல இருக்கிறார், 12ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ 8-12 இங்கே சுபத்துவம் ஆயிடுது. 12க்குரிய செவ்வாயும் சுக்கிரனால் சுபத்துவப்படுத்தப்படுறார். இப்போ 8-12 இங்கே சுபத்துவம் ஆயிடுச்சு. இவர் பிறக்கும்போது குரு திசையில் தான் பிறந்திருக்காரு, 2 வருஷம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சனி திசை 19-21 வருஷம் வரைக்கும் நடந்திருக்கு. பள்ளி கல்வியில் இருந்திருப்பார், கல்லூரி படிப்பில் இருந்திருப்பார். ஆனால் இவர் படித்தது மெக்கானிக்கல் குரூப் எடுத்து தான் படித்தார். ஆனால் பின்னாடி என்ன பண்ணார், ஐடி ஃபீல்டில் படித்து அவர் வெளிநாடு போயிட்டார் புதன் திசையில். இப்போ கிட்டத்தட்ட இவர் 16 வருஷமாக அமெரிக்காவில் இருக்கிறார், ஐடி ஃபீல்டில் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கிறார். அதுக்கு ஒரே காரணம் இங்கே 8-12 சுபத்துவம் தான், வேறு ஒன்றுமே இல்லைங்க. இப்போ அவருக்கு சுக்கிர தசை, சுக்கிர புத்தி தான் நடக்குது. இந்த சுக்கிரன் தசை முழுக்கவே அவர் இருப்பாருங்க. ஏன்னா சுக்கிரன் சரராசியில் இருக்கிறார். அப்போ இந்த 20 வருஷம் சுக்கிர தசை அவருக்கு அங்கே தான் இருக்கும். ஏற்கனவே இவருக்கு 47 வயசு ஆச்சு. 67 வயசு வரைக்கும் சுக்கிர தசையில் ஃபுல்லாகவே இவர் அங்கே தான் இருப்பாருங்க. அப்போ நம்ம இந்த குறுகிய பயணத்தையும் நெடுகிய பயணத்தையும் வச்சு நம்ம சொல்லக்கூடாது. அவரே சொல்லிட்டார், ஒருத்தர் 3 மாதம் போவார், இருப்பார், வந்துடுவார் பிஸ்னஸ்க்காக. இன்னொருத்தர் 1 மாதம் போவார், அங்கே இருப்பார், வந்துடுவார். விட்டு விட்டு தான் வர முடியுமே ஒழிய நிரந்தரமாக அங்கே 20 வருஷமோ 25 வருஷமோ இல்லை கிரீன் கார்டோ இல்லை அங்கே குடியுரிமையோ வாங்க முடியாது. இதுதான் உண்மை. இது எனக்கு வந்த ஜாதகம்தான், அதனால தான் நான் இதை போட்டிருக்கேன். இதே மாதிரி ஜாதகம் நிறைய இருக்குது. ஆனால் இந்த ஒன்று உதாரணம் போதுமே அப்படின்ட்டு நான் நிறுத்திக்கிட்டேன். ஏன்னா மாணவர்கள் நீங்கள் குழம்பி போயிடக்கூடாது. அவங்க இவரை வச்சு வீஸ் நிறைய வர வைக்கலாம், சப்ஸ்கிரைப் வர வைக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் வீடியோ போடலாம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவரை இன்டர்வியூ எடுத்திருக்கிறாரு, சரியா, மேடை கொடுத்துருக்கிறாரு. அவர்னால இவர் பெரிய ஆள் ஆனார். அவர் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறதுக்கே விருப்பம் இல்லாமல் தான் இருந்தார். ஆனால் அவருடைய ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் வற்புறுத்த போய் தான் அவர் எடுக்கிறார். அவர் கிளாஸை நீங்கள் எதுக்கு பார்க்குறீங்க? நீங்கள் பார்க்க போய் தானே இப்போ சொல்கிறீங்க. கண்டுக்கிடாதீங்க, நீங்கள் உங்கள் வழியை பின்பற்றுங்க, அவர் வழியை பின்பற்றட்டும். யாருக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கக்கிட்ட படிக்கட்டும், படித்து ஜோதிடர் ஆகிட்டோம். ஏன்னா அவர் தானே அங்கே நிறைய சம்பாதிக்கிறாரு, அவரை தேடி தானே அங்கே உலகமே போகுது. உங்கள்கிட்ட வரலைன்னா அவர் என்ன செய்வார்? அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், எஃபெக்ட் போடுங்க, நிறைய வீடியோ போடுங்க, கிளாஸ் நடத்துங்க, நிறைய ஸ்டூடெண்ட்டை உருவாக்குங்க. இப்படிலாம் இருந்தாச்சுன்னா நீங்கள் ஜெயிப்பீங்க வாழ்க்கையில். அவர் நிறைய பேருக்கு உதவிகளும் பண்ணுறாருங்க. வருஷம் ஒரு மண்டபத்தை பிடிச்சி அந்த மண்டபத்துக்கு வேண்டிய வாடகை கொடுத்து 6 வேளை சாப்பாடு போட்டு பெண்களுக்கு வேண்டிய ரூம் வசதியெல்லாம் பண்ணி நல்லபடியாக செஞ்சு கொடுக்குறாரு. அதனால தான் அவர் நல்லா இருக்கிறார். அவர் இன்னும் நல்லா இருப்பார். நான் என்ன சொல்கிறேன், அவர் 120 வயசு வரைக்கும் இருந்தால் இன்னும் சூப்பர், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நான் அவர் ஸ்டூடெண்ட்டுங்கிறதுக்காக நான் அவரை உயர்த்தி பேசலை. எனக்கு இவர் வாத்தியார் இல்லைங்கிறதுக்காக நான் இவரை குறைச்சி பேசலை. ஜோதிடங்கிறது நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே வரும். அதே மாதிரி காரகத்துவங்களும் வருஷம் 2 காரகத்துவம், 5 காரகத்துவம், 10 காரகத்துவம் மாறிக்கிட்டே தான் வரும். எந்த காரகத்துவத்தோடு எதை இணைக்கிறதுங்கிறது ஜாதகம் பார்த்தா தான் புரியும். ஏன்னா அவர் 2-3 லட்சம் ஜாதகம் பார்த்துட்டார், அதை வச்சு தான் சொல்கிறார்.
நட்சத்திரங்களில் பலன் இல்லைன்னா அவர் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்கிறார், தெரியாமல் சொல்லலை. அதான் சொல்லிட்டார், எனக்கு தப்புன்னு தெரியுது, இல்லை எனக்கு தெரியவே இல்லைன்னு நான் அதை சொல்லிக் கொடுக்கவே மாட்டேன் மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்கிறார். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆளுங்கிற ஆப்ஷனை அமுக்குனீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நமது நேயர்கள் ஆள் போல் தலை தலைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.